அப்ப இதுல இருந்து நம்ம என்ன இது பண்ணணும்? அப்போ தமிழ் எழுத்துல ஆனாங்கிறது எட்ட குறிக்கிறது. அப்ப 8 எழுத்தாக எழுந்த எழுத்து ஆனா. சரியா? அப்ப அதுக்கப்புறம் மட்டில் அடங்காத வட்ட வடிவம். எல்லாமே கோலம் வட்ட வடிவமா தான் இருக்கு. கோள்கள்ல இருந்து அளவரிசையில இருந்து எல்லாம் அரைவட்டம் காவட்டம் அப்படி போயிட்டே இருக்கு. அப்போ வட்ட வடிவில் தான் ரொம்ப இந்த உலகத்தை பிரபஞ்சத்தை இயக்கிட்டு இருக்கான். எல்லாமே கோள்கள் வட்ட வடிவத்தில் தான் சுத்துது, சதுரமா சுத்துறது இல்ல. சரியா? இப்படி நம்ம இத விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிடணும். அப்பா சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் இது அற்புதமான விஷயங்கள். அடுத்து அப்பா சொல்றாங்க ஞான புகழ்ச்சியில, அற்ப ஜலம் அக்னியால் அழியாமல் காவ செய்து கெற்பமதில் வைத்துருவாய் கிளர்த்ததற்பின் மெய்ப்புடனே தாரணியில் ஆக்கி எண்ணெய் தான் வளர்த்த காத்த ஒரு காரணனே நீ இதற்கு காப்பு. தன்னுடைய ஞான புகழ்ச்சிக்கு யார் காப்பு? ரப்பு. காரணன். எல்லாத்துக்கும் காரணம் யாருங்க? அழகான ஒரு வார்த்தையை சொல்றாங்க, காரணனே நீதான் இதற்கு காரணம். அது என்ன சொல்ல வர்றாங்க? அற்ப ஜலம் அக்னியால் அழியாமல் காவல் செய்து. அற்ப ஜலம்ங்கிறது ஆணுடைய விந்து. அந்த விந்து வெளியே வந்துட்டா இவன் செய்யுவான். ஆனா அதுதான் பெரிய விஷயம். அது நான் பின்னால உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா அற்ப ஜலம், அந்த அற்ப ஜலத்தை கொண்டு அக்னியால் அழியாமல் காவல் செய்துன்னா, தாயுடைய இன உறுப்பு இருக்கு பதிலா, அது பயங்கர சூடானது. இந்த சூட்டுல இந்த ஆணுடைய விந்துடைய உயிரணுக்கள் செத்து போயிடும். அதை அழியாமல் காப்பதுன்னு யாருங்க? உம்மோம் இல்ல வாப்போம் இல்ல, ரப்பு காப்பாத்துறான் நம்மள. யாரு காப்பாத்துனா? ரப்பு. அந்த அந்த சூடான இடத்துல இருந்து நம்மளை உள்ள கொண்டு போய் அந்த பிலோபியன் டீப்ல நம்மள உமாவுடைய அந்த கருமுட்டை வந்து அந்த கருமுட்டை வந்து அப்படியே சேர்ந்து உருண்டையாவது. அங்கே நம்ம முதல்ல உருண்டையில தான் ஆரம்பிக்கணும், வடிவட்ட கோலத்துல தான் ஆரம்பிக்கணும். அப்புறம் தான் அது உருண்டு போய் கர்ப்பப்பையில போய் அப்படி அப்படி படிப்படியா வளருது. சரியா? அதே மாதிரி அணுவும் உருண்டை தாங்க. அணுக்களும் வடிவமும் உருண்டை தான். நம்மளும் உருண்டை வட்ட வடிவத்துல இருந்து தான் நம்ம தொடங்கி இருக்கோம். அது மறந்துடக்கூடாது. அப்போ அப்பா சொல்றா வடிவட்ட கோலமேங்கிறாங்க. இங்க சொல்றாங்க அந்த அழியாமல் காவல் செய்யும். நம்ம இங்க இருந்து கொடான கோடி நம்முடைய சகோதர உயிரினுக்கு நம்மளோட தாங்க வந்தாங்க. எல்லாம் நம்மளை செலக்ட் பண்ணிருக்கான். அந்த அங்க இந்த சூட்ல இருந்து காப்பாத்தினா அங்க நீந்தி நீந்தி போவோம். கோடிக்கணக்கான அணுக்கள் வரும், நம்ம கூட வரும். இங்க வரைக்கும் அம்மாவோட முட்டை அப்படியே கிரீட மாதிரி மிடுங்குமா. அப்பவுமே நமக்கு ஒரு அட்ராக்ஷன் வரும். அந்த இதை பார்த்து, ஒளியை பார்த்து நம்ம போனோம், நீ போனோம், நான் போனோம் அப்படின்னு முந்தி போவோம். ரப்பு எந்த எந்த ஆளா அனுபவிச்சிருக்கானோ அவன் தான் கிட்ட போக முடியும். மத்தவங்க எல்லாம் இடையில அங்கங்க சகிதாயிடுவாங்க, அப்படியே மறைஞ்சிடுவாங்க. கடைசியில இது என்ன போனோம், அந்த முட்டைக்குள்ள தன்னோட எப்பவுமே கண்ணு டாட்டா இருக்குங்க. கண்ணு டாட்டா, கண்ணை பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். அந்த விந்து அணுவிலே கண்ணினுடைய டாக்டர், அதுதான் பின்னால கண்ணா உற்பத்தி ஆகும். சரியா? அது வந்து பூசியான அந்த முகத்தை வச்சு அந்த அம்மாவுடைய கருமுட்டை அப்படியே மோதும். மோதணும்னா இதுக்கடையில மூளை சொல்லும், அம்மாவோட மூளை யாரோ ஒரு அந்நியம் வந்துட்டான், உடனே போய் அவனை அழி அப்படின்னு நம்ம மூளை கமிச்சு கொடுக்கும். அங்கேருந்து வரதுக்கு முன்ன என்ன செய்யணும்னா, இது வந்து தொலை போட்டு உள்ள போயிடும். யார் வரணுமோ உலகத்துக்கு அவர் உள்ள போயிடுவாரு. அப்ப போன உடனே என்ன ஆகும்னா, உடனே அம்மாவோட கருமுட்டை அதை அப்படியே அடைச்சிடும், யாருக்கும் வெளியே காட்டாது. இங்க வந்து பார்த்தா யாருமே இல்லை, எல்லாருமே அவுட்டு, நம்ம மட்டும் உள்ள போயிட்டோம். சரியா? அதுக்கப்புறம் அல்லாஹ் கற்பப்பையில வச்சு அதுல எவ்வளவு பெரிய விஷயங்கள் இருக்கு உள்ளுக்குள்ள. அல்லாஹ் நம்மளை படிப்படியா வளர வச்சவன், வளர்ப்பவன் அவனே, காப்பவன் அவனே. ஏன்னா அங்க இருக்கிற வரைக்கும் ரப்ப நம்ம மணக்கணும். நமக்கு ரப்புக்கு தாங்க தொடர்பு. அம்மாவும் கிடையாது, வாப்பாவும் கிடையாது. அங்க இருக்க வரைக்கும் வெளியே வந்தோன்னு தான் உறவு வருது. வாப்பா, அம்மா, தம்பி, அண்ணன், ஃப்ரெண்டு, எல்லா உறவும் வருது. நம்ம அசல் உறவு அப்ப மறந்துடும். அதான் சொல்றான், நீ உலக இச்சையில நீ போய் மயங்கிறாத. ஏன்னா என்கிட்ட தான் உனக்கு நிரந்தர உலகம் இருக்கு, நிரந்தர இன்பம் இருக்கு அப்படின்னு எல்லாம் நமக்கு சொல்லி காட்டுறோம்ல. மௌருகாக படிச்சாங்களே காலையில, அந்த ஓதுனாங்கல்ல அந்த ஆயத்துல எல்லாம் சொல்றோம்லங்க. அப்ப இதுல என்ன இருக்குன்னா, அப்ப மூடின உடனே அந்த கருவானது கலந்து அப்ப சொல்ற கிளர்த்ததற்பின் மெய்ப்புடனே, அதுக்கப்புறம் தான் உங்க மெய்ய அப்படி படிப்படியா வளர்த்து உங்க உடம்பு எல்லாத்தெல்லாம் வளர்த்து எடுக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த மாதிரி விஞ்ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் நம்ம ஒண்ணு பார்க்கணும். ஏன்னா அவர் ஆல்பர்ட் ஜெஸ்டின் சொல்றாரு, ஐஸ்டீன்கிறவர் சொல்றாரு, அப்பா விஞ்ஞானம் இல்லாத விஞ்ஞானம் குருடுப்பா, தட்டு தருமாறி போய் நிற்கும். நீங்க ஒரே அடிக்கு விஞ்ஞானத்தை நம்பிடாத, விஞ்ஞானத்தையும் பாரு. ஏன்னா விஞ்ஞானம் அட்வான்ஸா போகும், விஞ்ஞானம் லேட்டா தான் வரும். 1400 வருஷம்னு சொன்னது இப்பதான் கண்டுபிடிச்சு சொல்றான். அப்போ விஞ்ஞானம் லேட்டு, விஞ்ஞானம் அட்வான்ஸ். சரியா? அப்போ விஞ்ஞானம் இல்லாத விஞ்ஞானம் குருடுக்கு சமங்கிறாரு ஐன்ஸ்டீன் இல்லையா? அதே மாதிரி விஞ்ஞானம் இல்லாத விஞ்ஞானம் நொண்டி, நடக்க முடியாது. விஞ்ஞான பாருங்க, இஸ்லாமினுடைய கருத்துக்கள் எல்லாம் விஞ்ஞானத்தோடு தான் ஒட்டு போகும். ஏன்னா அது ஹக்கு, அல்லாட்ட இருந்து வந்தது. ஹக்கான நபிக்கு ஹக்கானவன் இருந்து வந்தது. அது எப்படி தப்பாகும்? சரியா? அப்போ இங்க அவர் சொல்றாரு, விஞ்ஞானம் சாராத விஞ்ஞானம் நொண்டி. அப்ப நம்ம விஞ்ஞான பூர்வமாகவும் எடுத்து கண்டுபிடிச்ச வரைக்கும் எடுத்து குரானோட ஐக்கியப்படுத்தி நம்ம சொல்லணும் மக்களுக்கு. சரியா? இல்லைன்னா அது நொண்டி மாதிரி ஆயிடும், நடக்க முடியாத மாதிரி ஆயிடும். சரியா? அப்புறம் விஞ்ஞானம் சாராத விஞ்ஞானம், எனக்கு விஞ்ஞானமே போதும், விஞ்ஞானம் வேணும்னா அவன் குருடு.
அவனுக்கு எந்த வெற்றியும் கிடைக்காது, எந்த இடத்துலயும் வெற்றி இல்லை, கூடு மாதிரி தடுமாறி அலைவான். அந்த மாதிரி ரப்பு அல்லாஹ் தஆலா நமக்கு எல்லா விஷயத்தையும் நம்ம குர்ஆன்ல ரசூலுல்லாவுடைய வழி. அப்ப அல்லாஹ்வே ரசூலையும் நம்ம ஏற்றாதான் அல்லாஹ்வை அடைய முடியும், கலிமா பூர்ணமாகும். இப்ப நமக்கு அந்த ரகசியங்களுக்கு தெரிந்த சூஃபியாக்கள், நாதாக்கள், நல்ல சாலிகான ஷேகுமார்கள் இவர்களை கண்டு இதனுடைய ரகசியங்களை எல்லாம் நாம் புரிந்து கொண்டால்தான் இந்த உலகத்திலே நம்ம வெற்றி, நாளை மறுமையிலே நமக்கு வெற்றி. அடுத்து ஒரு விஷயத்தை சொல்றாங்க, மிக முக்கியமான விஷயம். அவருக்காக டைம் இருக்கா? பேசலாமா? 5 நிமிஷம். ஹலோ, 5 நிமிஷம் பேசுங்க. 5 நிமிஷம் பேசுங்க. சரி, டைம் போயிட்டு இருக்கு, எனக்கு தெரியல. ஓகே. அடுத்து அல்லாஹ் அப்பா சொல்றாங்க, 39வது பாடல சொல்றாங்க, அஞ்செழுத்தாக அமைந்த எழுத்து என்ன சிங்கி, அது 5ம் பொருந்திய ஆகாய வட்டமே. இப்போ ஆகாயம் தான் வருது, சரியா? இப்ப 5 எழுத்துனா என்ன? அப்பா என்ன சொல்றாங்கன்னா, 5 எழுத்துனா அல்ஹம்து, அலிஃப் லாம் மீம் தால். இந்த அல்ஹம்துங்கிற எழுத்து மிக பவர்ஃபுல்லான எழுத்து. இந்த அல்ஹம்து தெரிஞ்சு நம்ம இறைவன்கிட்ட ஐக்கியமாயி அல்ஹம்து எல்லாம் இறைவனுக்கே அல்ஹம்துன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் மனுஷனாவே பிறந்தோம், சரியா? அப்போ இப்ப குர்ஆனுடைய தொடக்கம் பிஸ்மிக்கு அப்புறம் அல்ஹம்து தான். அல்ஹம்துக்கு ஒருவன் பாடம் தெரிஞ்சுக்கிட்டான்னா அவர் எந்த சிக்கல்லையும் சிக்க மாட்டாரு, சரியா? அப்ப அந்த அல்ஹம்துல அதுல அலிஃபையும் ஹேயையும் தாலை எடுத்தா அஹதுன்னு ஒரு சொல்லு வரும். அஹதுனா அல்லாஹ் தனித்தவன், அவனுக்கு நிகராக எதுவும் இல்லை, ஒப்புமை கூற முடியாதவன், அதனால அஹது, அது அல்ஹம்து உள்ள இருக்கு அஹது. அடுத்து அலிஃப் ஹே மீம் தால் போட்டீங்கன்னா அஹம்மதுன்னு வரும். அல்லாஹ்ட்ட இருந்து வெளியான அஹமது அல்லாவே புகழ்ந்துட்டு இருந்தாங்க, அதனால அவங்களுக்கு அஹமதுன்னு ஒரு பேர் இருக்கு இல்லையா? அப்ப அது எதுக்குள்ள இருக்கு? இந்த அல்ஹம்து உள்ள இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா அலிஃப் தால் மீம் போட்டீங்கன்னா அதம். அதம்ங்கிறது வந்து மா நிறம், கோதுமை நிறம் தான் ஆதம் நபிக்கு சொல்றது. அதுதான் அதம் தான் ஆதமா ஆயிடுச்சு, சரியா? அப்ப அந்த அதம் எங்க இருக்கு? ஆதம் எங்க இருக்காப்புல? அல்ஹம்துக்குள்ள இருக்கு அவர் பேர், சரியா? இறுதியில அந்த அந்த நபிமார்களுடைய வருஷம் இறுதியில் வந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்குள்ளதான் இருக்கு. மீம் ஏல் மீம் தால் முஹம்மத். அந்த முஹம்மது வந்து புகழப்பட்டவர். யாரால் புகழப்பட்டவர்? அல்லாஹ்வால் புகழப்பட்டவர். எப்படி புகழப்பட்டவர்? சிராஜல் முனீரா, வழிகாட்டும் ஒளிவிளக்கு, அலா சிராத்தின் முஸ்தகீம், நபியே நீங்க நேரான வழியில் இருக்கிறீர்கள். இந்த ஞானம் நிறைந்த குர்ஆன் மீது சத்தியமிட்டு இறைவன் சொல்றான். நீ நபிட்ட போய் கோணலை கண்டுபிடிக்கலாமா? அப்படி கோணலை கண்டுபிடிக்க நிழல்ல கூட நீங்க நிக்காதீங்க. ஏன்னா அல்லாஹ் சொல்றான் அவர் நேரான வழியில நிக்கிறாங்க. என்னுடைய நபி முர்சலான நபிமாரில் ஒருவர், அலா சிராத்தி முஸ்தகீம் சொல்லிட்டு ரப்புல் ஆலமீன் போடுறாங்க. ஏன்னா அடுத்து சொல்றான், நீங்க நற்குணத்தின் மீது இருக்கு, அலா ஹுல்கின் அலீம், நீங்க நற்குணத்தில் இருக்கிறீர்கள். என் நபியின் முன்ன நீங்க சத்தத்தை உயர்த்தாது, ஒருத்தர் பேசிக்கிற மாதிரி நபி முன்ன பேசாதீங்க. அந்த கண்ணியத்தை பாருங்க, எப்படி கண்ணியம் கொடுக்க சொல்றான். கண்ணியமிக்க ரப்பு, கண்ணியமிக்க ரசூலுக்கு நம்ம கண்ணியம் கொடுத்தாதான் நம்ம கண்ணியமா ஆகும். அதான் சொல்றான், அல்ல இஸ்ஸத்தல் இல்லாஹி வ ரசூலிஹி வல் முஃமினூன். இந்த ரெண்டும் கடைபிடிச்சாதான் உனக்கு இஸ்ஸத் வரும், சரியா? அப்படி அலா சிராத்தி முஸ்தகீம் அல்லாஹ் சொன்ன நபிக்கு அப்புறம் நம்ம அது உச்சத்தை கண்டுபிடிக்க கூடாது. நபியோ, நபி சார்ந்தவர்கள் மீதோ, நபி சகாபாக்கள் மீதோ, நல்லோர்கள் மீதோ உச்சம் கண்டுபிடிக்க நல்லவன் இல்லைங்க, அவன் நல்லவன் இல்லை. நல்லோர் போற்றும் நைனார் முகமதுன்னு பிறப்பா சொல்றாரு. நல்லோர்கள் தான் ரசூல்லாவை போற்றுவாங்க. அப்படிப்பட்ட ரசூலை நம்ம என்ன செய்யணும்? நம்ம தலை மீது வச்சுக்கிட்டுங்க நம்ம. அதனால நான் உங்களுக்கு கேட்டுக்கிட்டுறது எல்லாம், உலக வாக்கை கொண்டு அவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார். நான் உனக்கு தந்தேன், நீ முதல்ல என்கிட்ட இருந்த ஆலமுள்ள அருவாகல, அதுக்கப்புறம் அதுங்க இருந்து உன்னை பெரட்டி எடுத்து எங்க கொண்டு வந்தேன்? தாய் வைத்து கொண்டு வந்தேன். நீ அங்கிருந்து அசையாம தான் இருந்த. இதே நல்லா இருக்கு, எல்லாமே இங்கேயே கிடைக்குது, ஆஹா அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் கிடைக்குது, சுகமா இருக்கேன், தண்ணிக்குள்ள நீந்திக்கிட்டு அழகா இருக்கேன். இங்க போப்பா உலகத்துக்கு போப்பா, டைம் ஆயிட்டு உலகத்துக்கு வந்தான். உலகத்துக்கு வந்தோன்னு அந்த 2 உலகத்தையும் மறந்துட்டான். வந்தவன இங்க சொந்தம் வந்தான், ஏப்பா இந்த சொன்ன மாதிரி அல்லாஹ் சொன்ன மாதிரி பெண்கள் ஆண்கள் பிச்சை தரும் பொருள்கள் எல்லாம் நிறைய இருக்கு. தன்னுடைய பூர்வீக சொந்தத்தை மறந்துட்டான் அல்லாஹ்வை. அதை நினைவுபடுத்தி அது பக்கம் சேரப்பான்னு தான் இஸ்லாம் சொல்லுது. இஸ்லாம் காட்டுற வழியெல்லாம் அல்லாஹ்வை நோக்கி தான் காட்டுது. ரசூல் காட்டின வழியெல்லாம் அல்லாஹ்வை நோக்கி தான் காட்டினார்கள். அத்தகைய அந்த ஒரு மேலான விஷயத்தை நாம கவனமா கொள்ளணும். ஆகாய வட்டம் எல்லாமே ஆகாயம் சொல்றது என்னன்னா, இந்த ஆகாயம் அசைஞ்சு தாங்க காத்து உண்டாகுது. காத்து இருந்தா தாங்க, காற்று அசைஞ்சாதான் நெருப்பு வரும், காற்று இல்லைன்னா நெருப்பு வராதுல்ல. அப்ப நெருப்பு அசைஞ்சு அது குளிர்ந்தாதான் தண்ணி வருதுங்க. அப்ப தண்ணி அசைஞ்சு 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 நுரத்தள்ளி மண்ணாயிருதுங்க. அப்ப எங்க இருந்து வருது? ஆகாயத்துல இருந்து இறங்கி ஒண்ணு ஒண்ணா படிப்படியா இறங்கி மண்ணுல வந்து நிக்குது.
சரியா? இதுல ஆகாயம் மட்டும் எப்பவும் தனிச்சுதான் இருக்கும். இந்த ஆகாயம் எதோட சேராது, எல்லா இதையும் உற்பத்தி பண்ணி அது தனிச்சு இருக்கும். சரியா? இப்ப தண்ணியும் மண்ணும் ஒண்ணு, ஒரு இனம். தண்ணி மண்ணும் அதுல கிட்ட கிட்ட, காற்றும் நெருப்பு கிட்ட கிட்ட. சரியா? இந்த நாலும் ஒண்ணு சார்ந்துதான் இருக்கும். சரியா? அப்ப அந்த ஒண்ணு தனிச்சு இருக்குது. அதனாலதான் அப்பா சொல்றாங்க, ஐந்தும் பொருந்திய ஆகாய வட்டம். இந்த ஐந்தையும் ஆகாயம் பொருந்தது, ஆனா ஆகாயம் தனிச்சுதான் நிக்கும் அப்படின்னு அப்பா சொல்றாங்க. அதனால அப்பாவுடைய பாடல்களை நீங்கள் முழுமையாக பாருங்கள், ஞானிகளுடைய சொல்களை கேளுங்கள். அதுதான் பெரும். அபு ஹுரைரா இல்லாத சொன்னாங்கல்ல, 2 பை நிறைய தந்தாங்க, நான் உன்னை விளம்பிட்டேன், இன்னொன்னு விளம்புனா என்ன அடிக்கும், குறவழிக்கு கத்தி வரும்ட்டாங்க. ஆனா அதை நம்ம விளங்குற முறையில யார்கிட்ட கேட்டா விளங்கலாமோ அவங்கள்ட்ட கேட்டு விளங்குனேன். ஏன்னா அதெல்லாம் நம்ம செஞ்சாதான் நல்லா வரும். இது தெவிட்டாத ஆனந்தம். இது சிங்கி சிங்காவை பத்தி எல்லா அந்த விஷயங்களும் இதுல, அது சிங்கி சிங்கா இதுல அப்பா ஆனந்த கழிப்புன்னு ஒண்ணு பாடியிருக்காங்க. அதாவது கடைசியில எல்லாம் பாடி முடிச்சது கொண்டாடினான். நோன்பு முடிஞ்சவன பெருனா கொண்டாடுற மாதிரி ஞானியர்கள் என்ன பண்ணுவாங்க, எல்லாம் எழுதிட்டு ஆனந்த கழிப்புன்னு படிப்பாங்க. அதை எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னா, திண்டி முஹம்மது தீனே, தீனங்கள் 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 தீனே, தீண்டி முஹம்மது தீனே, ஸ்ரீநபி அண்ணா உருவாய் திசை 1008 ஜபரூத்தில் ஆடி தானொளி தான் கண்டு கூவ, இறை தானவன் ஆசையால் நோக்கியே பார்க்க ஆன புகழீரை ஆசை, அந்த அன்னத்தின் மீதே அனுப்போர் தரிக்க தானே சூடாராய் வழிந்து கடற் தண்ணீர் தரித்தானே யான் கண்டு கொண்டேனே, தீண்டே முஹம்மது தீனே. அப்பா எப்படி படிக்கிறாங்க, எல்லாத்தையும் படிச்சு முடிச்சுட்டு தீன் தீன் முஹம்மதுங்கிறாங்க. அதுலதான் அப்பாவுடைய வெற்றி அடங்கி இருக்கு. அப்பாவை காலங்காலமாக மக்கள் தரிசிக்கிறார்கள், அவருடைய பாடலை பாடுகிறார்கள், கேட்கிறார்கள். இது இன்ஷா அல்லாஹ் இது பொங்கி வரும் ஞான பேருற்று வரும் 5ஆம் தேதி சென்னையில் வெளியிட இருக்கிறோம். வாய்ப்புள்ளவர்கள் சென்னையில் கலந்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த புத்தகங்களை வாங்கி நீங்கள் பயனடைய வேண்டும் என அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு நல்கிய எல்லாம் உள்ள இறைவனுக்கும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இந்த அமைப்பினருக்கும், அதாவது டிவைன் பிளாக் மஜ்லிஸ்க்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பை தந்து என்னுடைய கருத்து உள்ள கிடக்கைகள் எல்லாம் உங்களோடு பரிமாறக்கூடிய ஒரு வாய்ப்பை ரப்புல் ஆலமீனும் இந்த அமைப்பிலும் தந்ததற்காக நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு துவாவோடு என்னுடைய பிரார்த்தனை, என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். பொல்லா குபிர்களும் வரும் குற்றமும் பொருந்தா பிணி துன்பம் பல ஆபத்தும் நில்லா வறுமையும் மனச்சலிப்பும் நினைப்பும் மறப்பும் வந்து எதிராமல் எல்லா வினைகளும் முசீபத்துகளும் வந்து எங்களை அணுகாமல் காத்தருவாய். அல்லாஹ் உன்னை பொழுது உன்னோடு இருப்பேன், அடியார் பெருவாயே. ஆத நபிக்கு அரசானதீனே, அடியேன் பயந்து உன்னோடு இருக்கிறேன். கீதமொழி தாவூது நபிக்கு இரும்பை கீழாக்கும் விதம் கொடுத்த பேரும், நாதர் சுலைமான் நபிக்களித்த நலவும் பெருவாழ்வும் ராஜதமும், ஏதும் அணுகாத யூசுப் நபிக்களித்த எல்லைமிக்க கதியும் வாழ்வும், வேத நபி மெஹராஜில் உன்னை விளங்க தெரிசி தங்கு இருந்த பேரும், நாதர் முஹியுத்தீன் திருவுளமும் இல்ல ஒலிமார்கள் பெருங்கீர்த்தியும் நீதமுடன் எமக்கு அளிப்பாய். உன்னை நினைப்போருக்கெல்லாம் அருள்கிறட்டோனே என்று வேண்டியவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் ரஹ்மானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரிதானா? காக்கா உங்க சவுண்ட் வரல, பேசுங்க. ஏன் சவுண்ட் வரலையா? காக்கா மாரூப் காக்கா. மகரூப் காக்காவா? காக்கா சவுண்ட் வரல. இப்ப அல்லாட பதில கொண்டு மிக சிறப்பான முறையில, மிக சந்தோஷமான முறையில கண்ணியத்திற்குரிய நமது சாதக அவர்கள் பேசியிருக்கிறார்கள். மாஷா அல்லா, சொன்னதுல எத்தனை விஷயங்களை அப்படியே அந்த ஒரு குவியலா இருக்கும்போது எதை எடுத்து ஏதாவது நம்ம ஒரு மேற்கொள்கிற ஏதாவது ஒரு விஷயம் சொல்றது தெரிய மாட்டேங்குது. குறிப்பா சொல்றதா இருந்தால், விஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் கொண்டு அஞ்ஞானத்தை விரட்ட வந்தது அருள்மறை குர்ஆன். அப்ப அந்த அருள்மறை குர்ஆனுடைய அந்த சொல்லப்பட்ட விஷயங்கள், இன்னும் சொல்ல போனா அந்த ஆரம்பத்துல ஓதக்கூடிய அந்த ஓதிய வசனம் 14வது அந்த சூரா ஆல இம்ரானுடைய வசனம், அது எதுவும் நானும் பேச்சாளர்கள் அகிர்வியன் போட்டு பார்த்த வசனம் அல்ல. என்னமோ எனக்கு இந்த தலைப்புக்கு இந்த வசனம் ஒரு சப்ஜெக்டுக்கு பொருத்தமா இருக்கும் என்பதனால் நான் ஜமால்கிட்ட பேச சொன்னேன். மாஷா அல்லா, அதிலிருந்து அவர்கள் பல மேற்கோள்களை காட்டி ரொம்ப அருமையான முறையில நமக்கு தகவலை தந்திருக்கிறார்கள். அதே மாதிரி அந்த தாயிஃப் நகரத்தை பத்தி சொன்னாங்க. நான் எழுத முதலாவது பாடல், முகமெல்லாம் முகமது நபி போல் முகமாகுமா,
அதுலயே அதை அந்த தாயிப் நடத்துடைய சம்பவத்தை வரியாக எழுதக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்தான். அழைத்திடவே தாயிற் சென்ற இறை தூதரை அடித்தார்கள் கல்லால் ஊரின் எல்லை வரை, அழித்திடுவோம் ஆணையிடுங்கள் என்று சொன்ன வரை அனுமதி ஏன் அவர்கள் வரும் ஈமான் கொள்வார் என்று நாம் நம்பிக்கை வைக்கிறோம் உள்ள வரி என்று நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த வரிகள்லாம் எழுதியிருந்தோம். ரொம்ப அருமையான முறையில் அந்த சம்பவங்களை சொன்னாங்க. இதுல ஒரு முக்கியமான தகவல் என்னன்னா, அன்று நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரக்கூடிய சந்ததிகள் நான் இஸ்லாத்தை வருவாங்க நம்புறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு மூல காரணமா இன்னொன்னு இருந்தது. என்னன்னு சொன்னா, பொதுவாக இஸ்லாத்துக்கு எதிர்த்தாப்புல நடந்த போர், அத்தனை போர்களிலும் உஹது போர் தவிர மற்ற போர்கள்ல எதிரிகளுக்கு கடுமையான உயிர் சேதாரம் ஏற்பட்டது. ஆனால் ஹுனைன் யுத்தத்துல மட்டும் எதிரி படைக்கு உயிர் சேதாரம் ஏற்படல. அது மட்டுமல்ல, அந்த எதிரி படையிலிருந்து பறிக்கப்பட்ட அந்த கனிமத்து பொருள்களையும் அவர்கள் திருப்பி வழங்கப்பட்டது. அந்த எதிரி படையில இருந்த அத்தனை பேர் சலாமத்தா ஊருக்கு போய் சேர்ந்தாங்க. அந்த ஹுனைன் யுத்தத்துல இருந்த அந்த எதிரிப்படை மக்கள் யார் தெரியுமா? அத்தனை பேரும் தாயிப் நகரவாசிகள். தாயிப் நகரத்துடைய குப்பார்களுக்கும் முஸ்லிம்களுக்கு மக்கத்து முஸ்லிம்களுக்கு மக்காவில் இருக்கும் போது முஸ்லிம் நடந்த போர் தான் ஹுனைன் யுத்தம். பாருங்க, எல்லா போர்லையும் இருக்கிற மாதிரி ஹுனைன் யுத்தத்துல அந்த எதிரிப்படை தன் தாயிப் நகரம் கொல்லப்படல. என்ன காரணம்? அவர்கள் கொல்லப்படாமல் இருந்ததுக்கும் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாக்கு துவா, இவருடைய சந்ததிகள் நான் இஸ்லாத்தை தழுவுவார்கள் என்று நான் நம்பிக்கை வைக்கிறேன்னு சொன்னாங்களா இல்லையா? அப்போ அவங்க திரும்பி போனதான் அந்த சந்ததி பெருகும். அங்க அழிச்சு போது எப்படி சந்ததி பெருகும்? அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அன்று அந்த தாயிப் நகரத்து மக்களுக்கு ஈமானை கொடுத்ததுக்கும் கூட எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆசை, இந்த நாட்டம் தான் தந்தா. ஆகினா அல்லாஹ்வை அடையக்கூடிய அந்த இலக்கு தான் நமக்கு முக்கியம். அது ரசூல் மூலமாக அடைய வேண்டும். காக்கா அவர்கள் அழகா சொல்லி காமிச்சாங்க, அகர முதல எழுத்தெல்லாம் ரசூலை அடிப்படைங்கள் நினைத்தா அல்லாஹ் சொல்ற நான் உங்களை நேசிக்கிறேன். எந்த அளவு சிறப்பை கொடுத்திருக்கிறான். ஆகவே நாம் அல்லாஹ்வை நேசிப்போம். அல்லாஹ் கூறுகிறான், அடியானை என்னை நேசி நான் உனக்கு சொர்க்கத்தை தர்றேன், என்னுடைய ரசூலை நேசி நான் என்னையே தருகிறேன் என்று சொல்கிறான். நம்முடைய இலக்கும் அல்லாஹ்வை அடைவதாக இருக்க வேண்டும். அதனுடைய வழி அல்லாஹ்வுடைய ரசூலா இருக்க வேண்டும். தௌஃபீக்கு கண்ணியத்துக்குரிய காக்கா அவர்கள் நம்முடைய இலக்கு எதாக இருக்க வேண்டும் என்பதை நீ அருமையாக சுட்டி காட்டியிருக்கிறாங்க. அது மாதிரி தக்காளி பீரப்பாவுடைய அந்த ஞான பாடலுடைய விளக்கங்களும் நமக்கு காதுக்கு ஒரு இனிமையாக இருந்தது. இவருடைய இந்த பேச்சை பற்றி இன்றைய கருத்துக்களில உங்களுடைய நேயருடைய சில கருத்துக்களை நீங்க சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டவனாக என்னுடைய இந்த உரையை அவர்களுக்கு நன்றி செலுத்தி வந்திருக்கக்கூடியவருக்கும் ஜஸாக்கல்லாஹ் ஹைர் என்ற நன்றியை காணிக்கையாக்கி நான் நிறைவு செய்கிறேன். மற்றவர்களுடைய அபிப்பிராயத்தை கேட்பதற்கு நானும் ஆவலாக இருக்கிறேன். யாரு தங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. ஜலால் பாய் பேசுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். காக்கா, சலாவுதீன் காக்கா மிக சிறப்பான மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் அருவி மாதிரி கொட்டிக்கிட்டே இருக்கு அவரோட ஞானம். அதே பெரும் பெரும் சேகுமார்கள் ஞானவான்கள்லாம் சொல்ல தயங்கியதை, சொல்ல பயப்பட்டதை மிக வெளிப்படையாக சொல்கிறார்கள். ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அது. அல்லாஹ் தஆலா அவருக்கு மேலும் மேலும் ஞானங்களை வழங்கி நமக்கெல்லாம் அதை பகிர்ந்து நம்மளையும் ஞானவான் ஆக்குவதற்கு எல்லாம் உள்ள அல்லாஹ் தஆலா அருள் பாலிப்பானாக. ரொம்ப சிறப்பு. மறுபடியும் வரக்கூடிய காலங்களில் காக்காவை எப்பயாவது நல்லபடியா இந்த மாதிரி பீரப்பா பாடல்கள் சம்பந்தமாக பேச வைங்க. நமக்கு நிறைய விஷயம் கிடைக்க பெறலாம் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்கல்லாஹ். இந்த மஜ்லிஸ்ல பேசக்கூடிய எந்த பேச்சாளருக்கும் அது இறுதி பேச்சே கிடையாது, தொடர் பேச்சு தான். இது தொடரும் தான். இன்ஷா அல்லாஹ். அபுத்தாயிர் பாய் பேசுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். சொல்லுங்க, பேசுங்க. உண்மையான ஒரு ஆன்மீக உரை வெகு நாட்களுக்கு பிறகு இரண்டாவது முறையாகவும் இப்பொழுது நாம் கேட்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருந்த அனைவர்களுக்கும் என்னுடைய பாக்கியத்தை நிலையாக வழங்குவானாக. ஆமீன். வேற யாரும் சொல்ல விரும்புறீங்களா? பாரதி ராஜா. ஐயா வணக்கம். வணக்கம். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும் ஐயா. சொல்லுங்க. வலைக்கும் ஸலாம். ஐயா சொன்னது போல இப்ப ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு முன்னாடி தான் ஒருத்தவங்களோட இது சொன்னாங்க. அதாவது ஆங்கில ப்ரொஃபஸர் அவர் தமிழோட சிறப்பு ஆவை பத்தி சொன்னார். ஆல் வேர்ட்ஸ் ஆர் ஸ்டார்டிங் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட், மோஸ்ட்லி 90% இன் தட். ஆனா ஆர்ல மட்டும்தான், அதாவது அந்த 5 ரூல் தம் ரூல் சொல்றாங்க. செமி சர்க்கிள், ஃபுல் சர்க்கிள், ஆஃப் சர்க்கிள், ஹரிசாண்டல் லைன், வர்டிக்கல் லைன். அப்ப இந்த எல்லாம் இந்த ஆர்ல இருக்கு
அப்படின்னு சொல்லி அந்த ஆவோட ஒரு இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் இந்த தமிழை பத்தி சொன்னாங்க. அந்த ஆக்குள்ள சிறப்ப சொன்னாங்க. அது ஐயா நீங்க சொன்னது ரொம்ப ரொம்ப ஒரு ஆச்சரியத்துக்குள்ளதான் இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதை அன்னைக்கு கேட்டப்ப எனக்கு அந்த இன்பம் அணிவிக்க முடியல. இன்னைக்கு ஐயா சொல்லும் போது அந்த இன்பத்தை பருகினதுக்கான ஒரு திருப்தி இருக்கு. நன்றி நன்றி நன்றிங்க ஐயா. இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த டிவைன் பார்க் மஜ்லிஸ் குரூப் இதுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது என்னாலும் எல்லா மக்களுக்கும் கிடைக்கணும், எனக்கும் கிடைக்கணும்னு ஒரு சந்தோஷத்தோட எனது நன்றியோட நான் என்னோட உரையை நான் உங்களுக்கு காணிக்கையாக்கி முடிக்கிறேன் ஐயா. நன்றி நன்றி. அடுத்து வேற யாரும் பேசுறீங்களா? ஆவோட இன்னொரு சிறப்பு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், சொல்றேன், பகிர்ந்துக்கலாம். நம்ம முதல்ல பேச ஆரம்பிக்கும் போது இந்த ஆங்கிற வார்த்தை தான், குழந்தை அழுவும் போதே அந்த ஆங்கிற அந்த சவுண்ட்ல தான் ஆரம்பிக்கும். அந்த எந்த நாட்டு குழந்தையாலும் சரி, எந்த மொழி குழந்தையாலும் சரி, அந்த ஒரு இதை தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளேன். சந்தோஷம். சொன்னது போல அது மட்டும் இல்ல, ஆங்கிற வார்த்தை இன்பமான நேரத்திலயும் ஆண் தான் சொல்லுவான், அவன் அடிபடுற நேரத்திலயும் ஆண் தான் சொல்லுவான். ஆங்கிற வார்த்தை தான் எல்லாருக்கும் வரும். கீழே விழுந்துட்டான் நீங்க ஆண் தான் விழுவான், யூன்னு சொல்ல மாட்டாங்க இல்லையா? அப்ப இன்பத்திலும் துன்பத்திலும் வெளிப்படுகிற வார்த்தை ஆ. இவ்வளவு அருமையான கருத்தை உங்களுக்கு ஆவுல பதிலளிக்க முடியாது, ஆவன்னாலும் பதிலளிக்கணும். அதனால ஆஹா என்பது உங்களுக்கு சரியான பதில். திருவள்ளுவரும் சொல்லியிருக்காரு. எனக்கு என்ன இல்ல, இப்போ கிதாப் ஒன்று சொன்னீங்களே, ஏதோ புத்தகம் வெளியிடுறதா சொல்லியிருந்தீங்க. அது என்ன கிதாபுடைய பேரு, என்ன எப்ப வெளியிட போறீங்க? இது ஞான புகழ்ச்சியினுடைய முதல் பாகம். சரிங்களா? 125 பாடல்களுக்கு நான் சொன்ன அற்பஜலம் அக்னியால் அழியாமல் காவல் செய்து சொன்னதெல்லாம் இதுல இருக்கு. அதனுடைய டெபினிஷன், அதனுடைய விளக்கம்லாம் இருக்கு. இது தெவிட்டாத ஆனந்தம்னு இது இந்த இது அப்பாவுடைய ஆனந்த கழிப்பு. நான் சொன்னோம்ல ஆனந்த கழிப்பு, தீன் தீன் முஹம்மது தீன், அது இதுல இருக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் இது ஆலிய ஞானம் 63. இது நம்ம அப்பாவுடைய அந்த அந்த புரத்தி குறவன் கேட்கிற கேள்வி 63 கேள்விகள், 3 புக் இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த 3 புக்குமே மலையாளத்துல மொழிபெயர்த்திருக்காங்க. அந்த 3 புக்ல 2 புக்க மலையாளத்துல மொழிபெயர்த்திருக்காங்க. அது நம்ம மலப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல வேளாஞ்சேரியை சேர்ந்த சூஃபி ஷேக் முகமது பாபா உஸ்தாத் தங்கள் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கேரளா முழுதும் அந்த பத்திரிகை நம்முடைய இதுகள் போய்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா பேரருள் பாலிப்பாங்க. இப்ப இத நாங்க பெறறதுக்கு என்ன செய்யணும், எப்படி எங்களுக்கு கிடைக்கும்? நீங்க என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. 9442989664. நம்பர் தான் குறிக்க வாங்கிடுங்க. வேற யாரும் பேசுறீங்களா? ரொம்ப சிறப்பா இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் நூருல் அமீன், நாகர்கோவில்ல இருந்து இப்போ தற்சமயம் சென்னையில இருக்கிறேன். இன்னைக்கு பயணத்துல இருந்தனால ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 அன் ஹவருக்கு அட்டன் பண்ண முடியல. மிகவும் தெளிவான ஒரு அறிவு ஞானத்தை அண்ணன் சலாஹுதீன் அவர்கள் வெளியிட்டுள்ளார்கள். பொறுத்தளவிலே பொது அறிவு ஒன்று உண்டு. இது ஒரு அல்லாஹ்வுடைய இர்ஃபான் என்ற ஒரு ஞானம் வலிமாருடைய தொடர்பு இல்லாமல் வெளிவராது. அதுவும் முதலில் ஒருவர் பேசியது போல மகான்கள் கூட சொல்ல தயங்குகிற சில நுட்பமான அறிவுகளை சலாஹுதீன் காக்கா அவர்கள் இப்பொழுது வெளியிட்டு நிறைய மக்களுக்கு அதனால் அறிவு ஞானத்தை பெருக்கி இருக்கிறார்கள். அவருடைய முயற்சி மேன்மேலும் வளர வேண்டும். இன்ஷா அல்லாஹ் பீரப்பாவுடைய பல பாடல்களை அதற்கு தர்ஜுமா எழுதி அவருடைய பரக்கத்தை பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். இதற்கு வாய்ப்பளித்த இந்த மீடியாவுக்கும் இதற்கு உதவி செய்த எல்லா மக்களுக்கும் மிகவும் நன்றியை காணிக்கையாக்குகிறேன். இன்ஷா அல்லாஹ் இவருடைய சேவைகள் மேலும் மேலும் தொடர வேண்டும். நிறைய மக்கள் இந்த ஞானத்தை தேடிதான் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்குரிய சரியான குருக்கள் கிடைக்காமலும், குருக்கள் கிடைத்தும் சில ஞானங்கள் கிடைக்காமலும் அப்படி பல மக்கள் இருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் போதுமானவன். யாருக்கு எப்பொழுது என்ன காணிக்கை, என்ன அறிவு கொடுக்க வேண்டும் என்பது அல்லாஹ் அறிந்தவன். எனவே இதனால் நன்மை பெற்றவர்கள் பலவர். இன்ஷா அல்லாஹ் இவருடைய சேவை மேலும் தொடர வேண்டும். அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நீடித்த ஆயுளும் நிறைந்த கல்வி ஞானமும் கிடைப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ்வை துஆ செய்தவனாக முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆமீன்.
வேற யாரும் பேசுறீங்களா? நிறைவு செஞ்சிடலாமா? கடந்த முறை கேட்ட கேள்விக்கு காக்கா பதில் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கிறேன். அது ஒண்ணும் இல்லைங்க. சிங்காண்டா பெண்கள் எப்பவுமே நம்ம வாப்பாட்டா பேசுற அளவுக்கு மாப்பாட்டா பேச தயங்குவோம், உம்மாட்டா ஈஸியா பேசிடுவோம். வாப்பாட்டா 2 கேள்வி கேட்கலாம், 3வது கேட்டா சும்மா இருடான்றாரு. ஆனா உம்மாட்டா எத்தனை கேள்வி கேட்டினாலும் வாப்பா வாப்பான்னு பதில் சொல்லிடுவாங்க. அப்ப தக்கலப்பாவும் அவங்க வாப்பா பெரிய பார்சி, அரபி அந்த மாதிரி பெரிய மொழி தெரிஞ்ச வல்லுநர் பார்த்துருங்க. அப்ப அவங்க அவங்கள்ட்ட எல்லா மதத்தவரும் கல்வி கற்பார்கள். அப்ப அந்த காலகட்டம் அப்படிதான், சரியா? அதே மாதிரி முஸ்லிம்கள் சமஸ்கிருதத்தையும் படிச்சிருப்பாங்க. ஏன்னா எல்லா கல்வியும் படிச்சு தெரிஞ்சுதான் அறிவு கூறணும். அப்படி அப்போ அப்பா உம்மாவே அண்டி இருந்ததுனால உம்மா பதில் சொல்லியிருப்பாங்க இல்லையா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் விதா வரும்போது ஒட்டகத்தை எல்லாரும் குர்பானி கொடுக்கல. அப்போ அன்னை உம்மு சல்மா ஒரு ஐடியா கொடுத்தாங்க. யார சொல்லலாம், முதல்ல போய் நீங்க மொட்டை அடிச்சு குர்பானி கொடுங்க, எல்லாரும் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி நுட்பமான விஷயங்கள்லாம் பெண்கள்கிட்ட இருக்கு, சரியா? அதனால பெண்கள் குலத்தை உயர்த்துவதற்காக அன்னையின் குலத்தை, அன்னையின் கீழ் சொர்க்கமே இருக்குன்னு பெருமாள் சொன்னாங்க இல்லையா? அதனால பெண்கள் விவரமா பதில் சொல்லுவாங்க, சடையாம சொல்லுவாங்க. பெண்களை மாதிரி பொறுமை, இறைவன் பொறுமையான ஒரு படைப்பை படைக்கலைங்க. நம்மளால கொஞ்ச நேரம் இந்த புக்கை தூக்கிட்டு போனா நம்ம கை உடைஞ்சிடும். 10 மாசம் நம்மள சொந்தது பெண்களானுங்க. அதனாலதான் அப்பா சிங்கிய பதில் சொல்ல வச்சு அதாவது கேட்க வச்சாங்க. இல்ல ஒரு நிமிஷம் நான் சொல்றேன். இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சுக்கிட்டா நான் கேட்டேன். பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். தெரிஞ்சுக்கிட்டா கேட்டீங்க. உங்களுக்கு தெரிஞ்சுன்னு சொல்லுங்க. இல்ல ஒரே ஒரு நிமிஷம். இது 1997ல எனக்கு இஸ்லாத்தை அறிமுகப்படுத்தினவங்க பெரிய மகான். அவங்க தக்காளி பீரப்பா பாடல நான் படிக்கும் போது சத்தமா ஓதுனேன். இந்த பாட்டெல்லாம் ஏதாவது விளங்குதான்னு கேட்டாங்க. ஒண்ணும் விளங்கல, எது ஒண்ணுதான் சொல்றாங்க, ஆனா என்னன்னு விளங்க மாட்டேங்குது அப்படின்னு. அப்ப அவங்க சொன்னாங்க, அந்த சிங்கி, ஏன்னா ஆண் கேள்வி கேட்கிறேன், பெண் பதில் சொல்ற மாதிரி எப்படி எதுக்கு சொல்றாங்கன்னாக்க, ஆணை அறிவுக்கும் பெண்ணை அன்புக்கும் சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால இப்போ ஞான விஷயத்துல போகும்போது அவங்க சொன்ன விஷயத்த நான் சொல்றேன், என்னோட இது இல்ல, அவங்க அந்த மகான் சொன்னதை சொல்றேன். பெண் அந்த மனம் பக்குவப்பட இறைவனோட ஞானம் கிடைச்சிட்டு இருக்கும், இல்ஹாம். ஏன்னா நப்சு அம்மாரா லப்பம்மா போயிட்டு இருக்கு முத்தமேனா, இறைவன் ஞானம் அங்க வருது. அப்ப பக்குவப்பட இறைவன் ஞானம் அங்க கொடுக்குறான் அந்த மனசுக்கு, நப்சுக்கு. அந்த நப்சு பதில் சொல்லுது. அங்க அறிவு கேட்கிற மாதிரியும் இந்த நப்சு இந்த பெண் பதில் சொல்ற மாதிரியும் அப்படின்னு ரொம்ப அருமையான விளக்கம் சொன்னாங்க. அதை நான் எடுத்துக்கிறேன். அது ரொம்ப இன்டீரியரான ஒரு விளக்கம், சரியா? இது பொதுமக்களுக்கு நம்ம சொல்ல எனக்கு தெரிஞ்ச விளக்கத்தை. இது மனசுதான். பெண்கள் அமைதியானவர் இருப்பாங்க, எதையும் சகிப்புத்தன்மை இருக்கு. ஆண்கள்ட்ட அவ்வளவு சகிப்புத்தன்மை இருக்காது. ஒரு தடவை 2 தடவை கேட்டா கோவம் வந்துடும், சரியா? அதனால கூட அப்பா இப்படி வச்சிருக்கலாம்னு நான் என்னுடைய அபிப்பிராயத்தான் சொன்னேன். அதுதான் சரின்னு நான் சொல்ல வரேன், சரியா? எல்லாரும் எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்ல. ஆமா, நீங்க சொல்றது அந்தரங்கமான ஒரு விஷயம், சரியா? அது நீங்க முதல்ல கேட்டிருக்கணும். இது அந்தரங்கமான விஷயம் என்ன, நீங்க மேலோட்டமா கேட்டீங்க, நானும் மேலோட்டமா பதில் சொல்றேன். இல்ல நீங்க சொன்ன பதில் சரி, நீங்க சொன்ன பதில் சரி, எல்லாமே கரெக்டான இந்த. நான் ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா, எப்ப நமக்கு அறிவு சிந்தனை விருத்தி ஆகும்னா, தெரிஞ்ச விஷயத்த கேட்கக்கூடாது, தெரியாத விஷயத்த கேட்கணும். தெரிஞ்ச விஷயத்த தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம செக் பண்ற மாதிரி கேட்டோம்னா அதுக்காக நான் ஓப்பனா சொல்லிட்டேன், தெரிஞ்சுதான் கேட்கல. அப்படி கேட்க கூடாது காக்கா. எப்படின்னா நீங்க ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டீங்க, ஆனா நீங்க முதல்ல சொல்லிடலாம். அதுக்கு இல்ல காக்கா, உங்க மூலமா பல பேருக்கு தெரியுங்கிறதுக்காக கேட்டது. ஆமா, நான் என்னால முடிஞ்ச கருத்தை நான் சொல்லிட்டேன். நீங்க கேட்டீங்க, கேட்டதுக்கான பதில சொல்றேன். நான் என்ன சொல்றேன் நுட்பம்னா, ஒரு தெரிஞ்ச விஷயத்தை நம்ம தெரிஞ்ச மாதிரி இருந்துகிட்டு தெரியாத மாதிரி கேட்கக்கூடாது. அது மூமினுக்கு அழகல்ல. அல்லாஹ் சொன்னா, லக்கது ஜாக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிகும்னு சொன்னா, நபியே நீங்க சொல்லுங்க, பயின் குந்தும், நீங்க அதுக்கு முடிஞ்சோ. அப்ப அல்லாஹ் சொன்னா, நபியே இதுக்கு அப்புறமா உங்களை அவங்க புறக்கணிச்சா நீங்க அவங்க விட்டு திரும்பிருங்க. புறக்கணிச்சா என்ன ஆகும்? அல்லாஹ்வை மனிதர்கள் புறக்கணிச்சா மனிதர்கள் நிராகரிப்பாளர் ஆயிடுவாங்க, சாதாரண மனிதர்கள். மூமினா இருந்து ரசூலுல்லாஹ்வை புறக்கணிச்சா அவன் முனாஃபிக், நயவஞ்சகனா ஆயிடுவான். அதனால ஹஸ்பி அல்லான்னு சொல்லிருங்க, எனக்கு அல்லாஹ்வே போதுமானவன் அப்படின்னு சொல்றான் குர்ஆன்ல. அதனால நம்ம தெரியாம இருந்தா நிறைய தெரிஞ்சுக்கலாம். ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தையே முதல்ல தெரியாதுன்னு தான். அது பல வியாக்கியானம் இருக்கு. தெரியாதுங்கிறது எது தெரியாது, என்ன தெரியாதுங்கிறது. தெரியாம இருந்தா தாங்க தெரிய முடியும். தெரிஞ்ச மாதிரி நடிச்சா தெரிய முடியாது. வரலையா அன்னைக்கு? வந்துட்டு போயிட்டாங்க.
போயிட்டாங்களோ? கோடம்பாக்கங்கிறது இருந்தாங்க. ரஹீம் ரிதுவான் அல்ஹம்துலில்லாஹ். ரிதுவான் கருத்து. गावी मजीदा मगफरना या करीम या रहीम या अल्लाह ஆமீன். اللهم صل آمين. وسلم وبارك على رسولك سيدنا مولانا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه سبحانك آمين. اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك ஆமீன். ربنا آتنا آمين. في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار ஆமீன். ربي زدني علما وارزقني فهما تفهيما ربي زدني علما وارزقني فهما تفهيما ربي زدني علما وارزقني فهما تفهيما ربنا آمين. تقبل منا دعانا انك انت السميع العليم وتب علينا يا ربنا انك انت التواب الرحيم وصلى الله آمين. تعالى وسلم على خير خلقه نور عرشه سيدنا مولانا محمد وآله وصحبه أجمعين آمين 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 سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته. صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.